தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் இந்த மாதம் 9ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக அவர் நடிப்பில் கடைசியாக உருவாக்கியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கு. படத்துடைய முதல் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் சமீபத்தில் ஆடியோ லான்ச் மலேசியாவில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த ஆடியோ லான்ச் மூலம் பல உலக சாதனைகளை படைத்திருந்தார் தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த திரைப்படத்துடைய மற்றொரு அப்டேட் உலக சாதனை படைக்கிறதுக்கு, அதுதான் இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாக இருக்கு. இந்த ட்ரெய்லருக்காக ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கியம், இதுதான் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால அவருக்கு ட்ரிபியூட் பண்ணும் விதமாக இந்த ட்ரெய்லருமே அமைக்கப்பட்டிருக்கா. ஆகையால காலையிலிருந்தே ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்படின்ற இந்த வாசகம் சமூக வலைதளங்கள்ல அதிகமாகவே ஒழிச்சிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக பல பிரபலங்கள் தொடர்ந்து ட்வீட் போட்டுட்டுமே இருக்காங்க. குறிப்பாக அவருடன் சினிமாவில் இணைந்து நடித்த பல முக்கிய ஆக்ட்ரஸ் அவரை புகழ்ந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினி தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில படங்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்றளவுமே 2 பேரும் நல்ல நட்புல இருக்காங்க. சமீபத்துல கூட இவங்களுடைய சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில நடிகை ஷாலினி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லருக்காக அவங்களுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை முதல் காட்சி பார்ப்பதாகவுமே அவங்க தெரிவித்திருப்பது தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. என்னதான் திரை வாழ்க்கையில தளபதி அப்படின்னு பல வருடங்களாக போட்டிகள் இருந்தாலுமே தற்போது தளபதி விஜய் அவர்களுக்காக ஷாலினி அவர்கள் பேசியிருப்பது சினிமா வட்டாரங்கள்ல பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.